எனது அன்பான தமிழ்நாட்டு திரையுலக உரிமையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நமது திரையுலகை சார்ந்த மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சங்கத்தின் சார்பாக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். ஒரு 3-4 நாளைக்கு அநேகமாக, ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்காங்க. மந்திரி சபை கூட்டங்கள், எம்எல்ஏ பதவியேற்பு, ஏராளமாக அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். அதனால் ஒரு 4-5 நாள் கழித்து எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. நாங்கள் முதல்வரை சந்தித்து எங்களுடைய மரியாதையான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவசியம் செய்து தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகள், ஏன்னா அவங்க இன்னைக்கு தான் பதவி ஏற்றிருக்காங்க. அவங்கள உடனடியாக நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் நமது திரைத்தொழிலுக்கு வேண்டிய சில கோரிக்கைகளை நாம் அவரிடம் வைத்துத்தான் ஆக வேண்டும். உதாரணத்திற்கு தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும், இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏறத்தாழ இந்த 6-7 வருஷமாக இருந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சியில் அது கொண்டு வந்தாங்க. 30% கொண்டு வந்து அது 8% பண்ணி கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் நாம் சொல்லி அவரை பொறுத்தளவில் அதை 8% 4 வருஷம் தான் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சர்வீஸ் டேக்ஸ் போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. சர்வீஸ் சார்ஜ், நாட் சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் சார்ஜ் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுபோக சில விஷயங்கள் கூட நம்ம அவங்ககிட்ட கேட்டு நம்ம திரைத்தொழிலுக்கு தேவையான சில ஆர்டர்களை நம்ம வாங்கினோம். அதே மாதிரி இன்னும் அதில் இருக்க வேண்டியது, இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அந்த 4% நம்மளுக்கு இன்றைக்கி பெரிய பேர்டனாக இருந்துட்டு இருக்குது. அந்த 4% தயவு செஞ்சு நீக்கி கொடுங்கன்னு நமது முதல்வரிடம் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். அதே மாதிரி திரைத்தொழில் மிகவும் நசிந்து போய் கிடக்கிறது. ஆகவே மற்ற சிறு குறு தொழில்கள் இருப்பது போல கரண்ட் சார்ஜை பொறுத்தளவில் மின்சார கட்டணம் இன்னைக்கு விண்ணை முட்டும் அளவு குழந்துச்சு. அது இருக்கிற தியேட்டர் அத்தனையுமே தமிழ்நாட்டில் ஏர் கண்டிஷன் தியேட்டர் தான். ஸோ நிறையா தியேட்டருக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம். இது நம்ம சிறு குறு தொழிலுக்கு என்ன மின்சார கட்டணம் இருக்கிறதோ அதையே எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவசியம் முதல்வரிடம் நாம் வைக்க வேண்டும். இதெல்லாம் நேரில் நம்ம சந்திக்கும் பொழுது அவரோட நமக்கு சிரமத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்தா நம்ம செய்ய முடியும். ஏன்னா அவங்க புதுசாக உட்கார்ந்த உடனே அவங்ககிட்ட போய் அவங்கள ரொம்ப நம்ம சிரமப்படுத்தவும் கூடாது. அதே சமயத்தில் நம்ம சிரமத்தையும் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி என்னென்ன செய்ய முடியுமோ அதுக்குள்ள வேலைகளை நம்ம நிச்சயமாக நம்ம இந்த அரசாங்கத்திலிருந்து நாம் பெற முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், நம்மளுடைய சிரமத்தை அவர் புரிஞ்சுக்குவார் நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால் அதுக்கு ஒரு நேரம் கேட்டு வாங்கி நாங்கள் சென்று சந்தித்து இந்த மாதிரி வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் கூட ஒரு 2-3 கோரிக்கை மட்டும் வைக்கிற மாதிரி, சும்மா அவங்ககிட்ட போய் ஒரு 10 கோரிக்கை வச்சு அவங்களே நம்ம சிரமத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. இப்போ வந்திருக்காங்க, நம்மளுக்கு அத்தியாவசிய கோரிக்கைகளை மட்டும் அவங்ககிட்ட சொல்லி இந்த 2. அதே மாதிரி தான் டிக்கெட் கட்டணம். ஏற்கனவே தனித்திரையரங்களுக்கும் மல்டிப்ளெக்ஸுக்கும் டிக்கெட் கட்ட வித்தியாசம் இருக்குது. ஆனால் கரண்ட் பில்லில் எந்த வித்தியாசம் கிடையாது, சொத்து வரியில் எந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் டிக்கெட் கட்டணம் மட்டும் வித்தியாசம் இருக்குது. அது முந்தியெல்லாம் ஏர் கண்டிஷன், ஏர் கூல், நான் ஏர் கண்டிஷன் இப்படி எல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் 98% ஏர் கண்டிஷன் தியேட்டர் தான் இருக்குது. எல்லாரும் கரண்ட் பில் தான் கட்டுறோம். மல்டிப்ளெக்ஸ் மட்டும் அந்த பில் கட்டுறது கிடையாது. அதனால எல்லா திரையரங்குகளுக்கும் ஏர் கண்டிஷன் திரையரங்குகளுக்கு ஒரே கட்டணம் நிர்ணயம் பண்ணி கொடுங்க. அதில் கூட இந்த 2 நாளாக நேற்றுக்கு இன்னைக்கும் எங்கிட்ட நிறைய திரையரங்குகள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொன்னாங்க, சார் 1917 கட்டண உயர்வு கொடுத்தது, இது வரைக்கும் கட்டண உயர்வு வரவே இல்லை, கொஞ்சம் கேளுங்கன்னு. இது யார் கேட்குறாங்கன்னா மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு மட்டும்தான் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதில் சில பேர் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் வேணும்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது திரு விஷால் தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை வரும்போது ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் கேட்டாங்க. அதை நான் கடுமையாக எதிர்த்தேன்.
தலைவர்கள் முறையில் கண்டிப்பாக நான் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் ஒத்து வரமாட்டேன். ஏன்னு கேட்டாங்க. சார் இப்போ வந்து 190 இருக்குன்னு வைங்க, உங்களுக்கே தெரியும். இந்த 8 வருஷமாக அந்த 190 மேக்ஸிமம் ரேட் இருந்தது. இந்த 190 எல்லா பெரிய படத்துக்கும் ஃப்ளாட் ரேட்டாக வைக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? திரையரங்களுக்கு மக்கமே வரல. பெரிய தியேட்டர்களுக்கு வரும், மெட்ராஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய தியேட்டர்களுக்கு வருவாங்க. ஆனால் சின்ன ஊர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதனால நாம் என்னங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ். நார்த் இந்தியாவில் சினிமா அழிஞ்சதுக்கு காரணமே ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் தான். அங்கெல்லாம் போனீங்கன்னா 800 900 கேட்டால் என்னங்கிறாங்க, எல்லா பொருளுக்கும் அவங்க வந்து விலையை அவங்களே நிர்ணயம் பண்ணுறாங்க திரையரங்குகளுக்கு. ஆனால் அது திரையரங்குகளுக்கு ஏன் நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு அதனுடைய மெயின் பிரச்சனையே புரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அது எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸாக வேணாலும் இருக்கட்டும், தயாரிப்பாளர் அவங்களை போட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நான் பெரிய செலவு பண்ணி படம் எடுத்திருக்கேன், நீங்கள் 190 வச்சு கொடுங்க, அரசாங்கம் தான் 190 கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி A to Z எல்லா ஊர்லையும் வைக்க சொல்லி சிறிய ஊரில் இருக்க திரையரங்கள் மொத்தமாக வந்து ஆடியன்ஸே இல்லாமல் திரையரங்கம் ஓடிட்டு இருக்கு. அதனால ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் எக்காரணம் கொண்டும் கொடுக்கறதுக்கு நான் தலைவராக இருக்கவும் என் சைடில் கண்டிப்பாக நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன். என்னன்னா ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸ் வந்து அதோட சினிமா வந்து தமிழ்நாட்டில் அழிஞ்சிரும். எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பெரிய படம் எடுத்திருக்கேன் 300 வையே 400 வையே அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகர்கள் படத்துக்கு நீங்கள் வந்து 300 400 ஒரு தீபாவளி பண்டிகை பொங்கலுக்கு வச்சுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அடுத்த கிரேட் இருக்கிற நடிகர்கள்கிட்டையும் இந்த தயாரிப்பாளர்களும் விநியோகத்தில் என்னமாங்கன்னா, இல்லை சார் போன படத்துக்கு நீங்கள் 300 வச்சிங்களா, இந்த படத்துக்கு ஏன்னா டிக்கெட் கட்டணம் வைக்கிறது திரையரங்க உரிமையாளர் கையில் கிடையாது. உங்களுக்கே தெரியும், காலங்காலமாக எப்பவுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் டிக்டேட் பண்ணுவாங்க, தயாரிப்பாளர் தான் டிக்டேட் பண்ணுவாங்க, இந்த ரேட்டு வை இந்த ரேட்டு வை அப்படின்னு சொல்லி. அதனால ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸுக்கு ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய ஆட்சேபனை தெரிவிப்பேன் நான் கண்டிப்பா. அதே மாதிரி டிக்கெட் கட்டணம் நினைக்கிறேன்னா, ஏர் கண்டிஷன் தியேட்டர்னா ஒரே ஏர் கண்டிஷன் தியேட்டர், மல்டிப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் ஸ்கிரீனாக இருந்தாலும் சரி, ஒரு சீலிங் வச்சு கொடுங்க. இப்போ எப்படி சீலிங் 190 இருக்குது, அதை வேணா 200 வச்சு கொடுங்க. எங்களுக்கு 200 அதிகபட்ச கட்டணம். அதுக்குள்ள நீங்க குறைச்சி எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா சென்ற ஆட்சியில் நம்ம வந்து உள்துறை செயலாளர் போய் சந்திக்கும் பொழுது உள்துறை செயலாளர் தெளிவாக சொல்லி விட்டாங்க, அதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு அதிகபட்ச கட்டணம் கொடுத்துட்டோம், 150 + GST + ET என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ் 190. இந்த 190க்கு உள்ள நீங்கள் என்ன கட்டணம் வேணால் வச்சுக்கலாம், 100 வச்சுக்கலாம், 80 வச்சுக்கலாம், 90 வச்சு குறைக்கிறதுக்கு பற்றி நாங்கள் ஆட்சியவே சொல்ல மாட்டோம் அரசாங்கத்தில். ஆனால் கூட்டக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னங்காட்டி தான் இந்த 190லேயே இத்தனை வருஷமாக நம்ம நின்றுருக்கோம், 7-8 வருஷமா. இப்போ அதை அதிகப்படுத்தோன்னு கேட்டோன்னா, அந்த அதிகப்படுத்தக்கூடிய கட்டணம் வந்ததுன்னா நாளைக்கு 250 பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுனா அத்தனை பேரும் எல்லா படத்துக்கும் 250 வைக்க சொல்லுவாங்க. இப்போவே உங்களுடைய ஆடியன்ஸ் வர நிலைமை உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸ் வீழ்ச்சி இருக்குது. இதில் கட்டணத்தை வேற உயர்த்தணும்னு போட்டுட்டுனா திரையரங்கு இழுத்து மூட வேண்டிதான். அதனால கட்டண உயரம் நமக்கு தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதிகபட்சம் அந்த 200 வச்சு கொடுத்தா போதும். அதுக்கே ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம மறுபடியும் கட்டண உயர்வு. 8 வருஷம் ஆச்சு, கரெக்டு, 8 வருஷம் ஆச்சு, சினிமா நல்லா இருக்குதா? இல்லை. அதனால கட்டண உயர்வு கண்டிப்பாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிகபட்சம் 200 போதும் நம்மளுக்கு, அதுக்கு ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா போதும். அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படம் வரும்போது ரேட்டை குறைச்சிக்கிறோம், அவ்வளோதான். 100 120 விற்கலாம். சின்ன ஊர்கள் அதே மாதிரி வச்சுக்கலாம். நீ அவங்க அதிகபட்சம் கட்டணம் நிறைய பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா சின்ன ஊர்களில் படத்துக்கு தகுந்த மாதிரி 100 வைக்கிற இடத்துல 100 வச்சுக்கலாம், 120 இடத்துல 120 வச்சுக்கலாம், 150 இடத்துல 150 வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ஆன்லைனில் நம்ம டிக்கெட் கொடுக்குறோம். அதனால இந்த கோரிக்கைகள், சில கோரிக்கைகளை வந்து மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவரிடம் நாம் கொடுத்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நமது திரைத்துறையை சார்ந்த மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆட்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று பேரும் புகழும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ்,
23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanthiTV@dttv.in.